الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இந்த பயான் நிகழ்விலே நபி தோழர்கள் வாழ்வினிலே என்ற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி குர்ஆனிலும் சுன்னாவிலும் கூறப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் இதற்கு முந்தைய உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவிற்கு தியாகம் செய்தார்கள், பாடுபட்டார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வரை பல்வேறு தருணங்களில் அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்கள் செய்த தியாகத்தை, அவர்கள் நடந்து கொண்ட முறையை மிகவும் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக, அவர்கள் மீது கருணை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 3817வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவங்க கூறுறாங்க, மா கில்து அலா இம்ராசின் மா கில்து அலா ஹதீஜா மின் கஸ்ரதி திக்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இய்யாஹா. நான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல ரோஷம் கொண்ட மாதிரி வேறு எந்த ஒரு பெண் மீது நான் ரோஷம் கொண்டது கிடையாது அப்படின்னு செய்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இதற்கு மத்தியில அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் 25வது வயதில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடிக்கிறார்கள். ஏறத்தாழ 50 வயது வரை 25 ஆண்டுகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் மரணித்து 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தது கிடையாது. அப்ப அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள் அவ்வப்போது. இதனால எனக்கு அவங்க மேல கடுமையான ஒரு ரோஷம் என்ன செஞ்சது, ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அமரஹு ரப்பு அஸ்ஸ வஜல் அவ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஐயு பஷிரஹா பி பைத்தின் ஃபில் ஜன்னத்தி மின் கஸப், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரே முத்தாலான ஒரு மாளிகை இருப்பதாக நற்செய்தி சொன்னார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதே செய்தி சஹீஹுல் புகாரில 3818வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ரோஷம் கொண்டதை போன்று வேறு எந்த ஒருவர் மீது நான் ரோஷம் கொண்டது கிடையாது. அவங்கள மாதிரி நம்மளால இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ரோஷம். அப்போ ஆனால் நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். ரசூல் என்ன செய்வாங்களா, ருப்பமா தபக ஷாத்த, சில நேரங்கள்ல
ஒரு ஆட்டை அறுத்து சும்மை கத்தியுகா ஆளான் அதை துண்டு துண்டாக வெட்டி சும்மை எவ்வாசுதாபி சதாயத்தை ஹதீஜா அது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தோழிகளுக்கு என்ன செய்வாங்க, அனுப்பி விடுவாங்க. நாம இன்றைக்கு நாமளும் அன்பளிப்பு செய்வோம். ஏதாவது மார்க்கெட்டுக்கு முரணான காரியங்களை வச்சு விதவிதான காரியங்களை வச்சு செய்வோம். பிறந்த நாள் விழா கொண்டாட்டம், திருமண நாள் விழா, ஏதாவது மார்க்கெட்டில் இல்லாத பிரமத கலாச்சாரம் அல்லது ஒரு விதவிதான காரியங்களை வச்சு நாம் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். மற்றவர்களுக்கு நாம அன்பளிப்பு செய்வது, சாப்பாடு கொடுப்பது மார்க்கெட்டில் சிறந்த ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படுகிறது, ஐயுல் அமாலி அஃதல், செயல்களில் மிக சிறந்த செயல் எதுன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, இத்ஆமு தஆம், உணவளிப்பது. உணவளிப்பது என்பது நம் ஏழைகளுக்கு தர்மமாக கொடுக்கலாம், நம்முடைய நண்பர்களுக்கு விருந்தாகவும் கொடுக்கலாம். எந்த விதத்தில் கொடுத்தாலும் மார்க்கெட்டில் சிறந்த காரியம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல கொண்டு இருக்கிற பாசத்தினால சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய இறைச்சியை அவங்க அதை கட் பண்ணி அதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தோழிகளுக்கு என்ன செய்வாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க மேல கொண்டுள்ள பாசம் தான் இதை என்ன செய்கிறது, செய்ய வைக்கிறது. சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்களாம், கன்னஹு லம் யகுன் ஃபி துன்யா இப்ராத்துன் இல்லா ஹதீஜா. நீங்க இந்த மாதிரி உங்க செயல் ஆக்டிவிட்டி செயல்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர வேறு பெண்ணே கிடையாது போல இருக்கிறது அப்படின்னு செய்வாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் குத்தி பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு அவங்க மேல ஒரு பாசம், அன்பு, நேசம், அவங்க மேல உள்ள பாசத்தினால் தோழிகளுக்கு கூட விருது கொடுக்கக்கூடியவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னா, இன்னஹா கானத் வ கானத், அவங்க எப்படி எப்படிதான் இருந்தாங்க தெரியுமான்னு சொல்லி பல சம்பவங்கள் என்ன செய்வாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்கன்னா, வ கானலி மின்ஹா வலதும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாக மட்டும்தான் குழந்தை பாக்கியங்களை தந்திருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 4821வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறாங்க. எப்படி கோபத்தை உண்டாக்குறாங்க, ஃபகுல்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஜா, நாம பெரிய ஹதீஜா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் கோபத்தை உண்டாக்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி கத் ருஸித்து ஹுப்பஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நேசம் எனக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறது, ரிஸ்காக தரப்பட்டிருக்கிறது, அதனால அவங்க நேசிக்கின்றேன். இதை நீங்க இந்த மாதிரி சொல்றது என்ன ஒரு புண்ணியம் இருக்கு, ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கண்டிக்கிறாங்க. அப்ப இந்த செய்தியெல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது, அல்லாஹ்வின் தூதர் உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள் சொன்னோம்னா, மனைவி என்ற ஒரு நேசம் மட்டும் கிடையாது. ஏன்னு சொன்னோம்னா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விடவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழகுல அவங்க அழகு மிக்கவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே ஐயுன் நாசி அஹப்பு இலை, மக்களிடையே உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்கள் யார் கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷான்னு சொல்றாங்க. ஆண்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு கேட்கும்போது அபூஹாங்கிறாங்க, அவங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விடவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழகில் சிறந்தவர்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜா அவர்களை நேசித்திருக்கிறார்கள் சொன்னார். மரணத்திற்கு பிறகும் அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் சொன்னால் அவங்க இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகம், நபிகள் நாயகத்திற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தது. வரலாறுகள் நிறைய செய்திகள் நமக்கு ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் சொல்லப்படாவிட்டாலும் சஹீஹான நபிமொழிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தியாகத்தை நமக்கு என்ன செய்வது, எடுத்து காட்டுகிறது. எந்த அளவுக்கு சொன்னோம்னா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரி அவங்க யாருன்னா ஹாலா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க என்ன செய்வாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்காண்டி வரும்போது அனுமதி கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எப்படி அனுமதி கேட்பாங்க அப்படிங்கறது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மைண்ட்ல வந்து நல்ல பதிஞ்சிருக்கு. அவன் செய்தியில வருகிறது ஃபஅரஃப இஸ்திதான ஹதீஜா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வோட வாழக்கூடிய காலகட்டத்துல அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி அனுமதி கேட்பாங்க அப்படின்னு நபிகள் நாயகத்துக்கு நல்லா தெரியும். அப்போ ஹாரா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தோணுமா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி அனுமதி கேட்பாங்களோ அது போன்றே ஹாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அனுமதி கேட்கிற முறை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்களில் ஹாரா அவங்க வந்து அனுமதி கேட்கும்போது அப்படியே திருக்கிட்டுருவாங்களாம். ஹதீஜாவே உயிரோடு வந்த மாதிரி என்ன செஞ்சுவாங்க, திருக்கிட்டு ஹதீஜாவே வந்துட்டாங்களோன்னு பயந்து போய் அல்லாஹும்ம ஹாரா, இறைவா இது ஹாராவாக இருக்க வேண்டுமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எந்த அளவுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல வந்து பாசம் வைத்திருக்கிறார்கள். ஹாரா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அனுமதி கேட்கும் போது ஹதீஜா தான் வந்துட்டாங்க நினைச்சு ரசூல் என்ன செய்வாங்க, திருக்கிட்டு விட்டு அவங்க சொல்லுவாங்க இறைவா இது ஹாராவாக இருக்க வேண்டுமே அப்படின்னு செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க எனக்கு ரொம்ப ரோஷம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிச்சிட்டாங்க, மௌத்தான பிறகு அந்த அம்மாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு நினைவு கூறாங்க சொல்லி அவங்க சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே மா ததுகுரு மின் அஜூசி மின் அஜாயிசி குறைஷி ஹம்ரா ஷுதுகின், இரண்டு கண்ணங்களும் சிவப்பு நிறமாக உடைய ஒரு குறைசி குலத்தை சேர்ந்த ஒரு கிழவியை நீங்கள் இந்த அளவுக்கு நினைவு கூறுகிறீர்களே அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு செய்வாங்களா. அவங்க வந்து ஒரு ரோசத்துல ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்பாங்க, ஹதகத் அவங்க இறந்தும் போயிட்டாங்க, இறந்து போன வயசான அம்மாவுக்கு இந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு நான் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவேன். அபுதலக அல்லாஹு கைரம் மின்ஹா, ஆயிஷா சொல்றாங்க அந்த ஹதீஜாவை விட சிறந்த ஒரு பிறவி விவகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, நான் வந்து ஹதீஜாவை விட அழகுல வந்து சிறந்தவராக இருக்கும் போது நீங்க அந்த வயசான அம்மாவை போய் நினைச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரோசத்துல சொல்லுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோசத்துல சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 24864வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை புகழ்ந்து சொல்லும் போது இவங்க வந்து ரொம்ப ரோசப்பட்டு குறைஷிகள்ல உள்ள வயசான அம்மாவை கூட இந்த அளவுக்கு நீங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு அதை விட சிறந்த ஒரு பிரதி உபகாரத்தை தந்திருக்கிறான்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் சொல்லுவாங்களா, மா அபுதலன் அல்லாஹு அஸ்ஸ வஜல் கைரன் மின்ஹா, ஹதீஜாவை விட சிறந்த ஒரு பிரதி உபகாரத்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. ஹதீஜாவே எனக்கு வந்து சிறந்தவங்களா இருந்தாங்க, அவங்களுடைய இடத்துல அவங்கள போன்ற ஒரு பெண் என்ன செய்யல இதுவரைக்கும் எனக்கு வரவில்லை. அவங்க எந்த அளவுக்கு ஹதீஜா இருந்தார்கள், ஆமனத் பி இது கஃபரபி நாஸ், மக்கள் எல்லாம் என்னை மறுக்கும் பொழுது, நான் கொண்டு வந்த சத்திய கொள்கையை மறுக்கும் பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னை நம்பிக்கை கொண்டார்கள். ஓ சத்தபதனி இது கர்தபனியன் நாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்யர் என்று சொல்லும் பொழுது நான் இறை தூதர், நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கின்றேன் என்று நான் எடுத்துரைக்கும் பொழுது, ஓரிரை கொள்கையை சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் என்னை பொய்யர் என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் என்னை பொய்யர் என்று சொல்லும் பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னை உண்மையாளர் என்று அவர்கள் சொன்னார்கள். வாசத்தினி மாளிகாய் ஹரமனியன் நாஸ், மக்கள் எல்லாம் எனக்கு எந்த உதவியும் பொருளாலும் உடலாலும் எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று தடை செய்த பொழுது தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தால் எனக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். இது ஹரமணி அவுலாத நிசா, மற்ற மனைவிமார்கள் மூலமெல்லாம் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியம் தடுத்து விட்டான், அவர்கள் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்தான், குழந்தை பாக்கியங்களை தந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்புகள் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவு அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்தது மனைவி என்ற ஒரு காரணத்துக்காக கிடையாது. உலகத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நம்பிக்கை கொண்டது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகள் நாயகம் பொய்யர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று சொன்னது அன்னை ஹதீஜா. நபிகள் நாயகம் தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தால் துணை நின்றவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்ப இவ்வளவு பெரிய மார்க்கத்திற்காக அவங்க செய்த தியாகம், ஈமான்ல முழுமை அடைந்தவர்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, உலகத்து பெண்களிலேயே சிறந்தவர்களில் ஒருவராக அன்னை ஹதீஜாவை சொல்லி தர்றாங்கன்னு சொன்னோம்னா, அவங்க இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகம், அவங்களுடைய இறை நம்பிக்கை என்பது
சாதாரண நம்மை போன்ற இறை நம்பிக்கை இல்லை என்பதுதான் அதற்குரிய காரணம். அது போன்று நாம பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல பாசம் வச்சிருந்தாங்கன்னா, அஹ்மதுல 26362வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. பத்ர் யுத்தத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஜாவுக்கு பிறந்த ஒரு மகள் அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவர் யாருன்னா அபுல் ஆஸ் இப்னு ரபியா. அபுல் ஆஸ் என்பவர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். இவர் காஃபிரா பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. பத்ர் யுத்தம் நடக்கும் போது இவர் என்ன செய்றாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தத்துல வந்து இவர் கைதியாக பிடிக்கப்படுகிறார். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா கைதியாக செய்யப்படுறாங்க, பிடிக்கப்படுறாங்க. பிடிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் என்ன முஸ்லிம்கள் எல்லாம் மஷூரா பண்ணி என்ன சட்டம் சொல்றாங்க, இந்த கைதிகளை விடுவிக்கன்னு சொன்னோம்னா நீங்க என்ன செய்யணும், ஈட்டு தொகை கொடுத்தா தான் நாங்க கைதிகளை விடுவிப்போம் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நபி ஆவறதுக்கு முன்னாடி அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகன் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒரு ஸைனப் இருக்காங்க, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ். அவங்க இது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமா பிறந்த மகள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து அபூ ஆஸுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்படி திருமணம் முடிச்சு கொடுக்கும்போது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அணிந்திருந்த ஒரு நகையை வந்து மகளுக்கு அன்பளிப்பான செஞ்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. இப்ப இந்த அபூ ஆஸ் கைதியா மாட்டிக்கிறார். கைதியா மாட்டியவுடன் ஈட்டு தொகை கொடுத்தால்தான் அவரை விடுவிக்க முடியும். அப்ப அவங்களுடைய மனைவி அன்னை ஸைனப் என்ன செய்றாங்கன்னா, அவங்க முஸ்லிமா தான் இருக்கிறாங்க, அபூ ஆஸ் முஸ்லிமா இல்ல. ஆனா அந்த காலகட்டத்துல வந்து இணை வைப்பவர்களோடு வாழக்கூடாத சட்டம் என்ன செய்யப்படுது, இறக்கப்படுது. அது பின்னாடி தான் செய்யப்படுது, இறக்கப்படுகிறது. அப்ப ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, தன்னுடைய கணவரை விடுவிப்பதற்காக தன்னுடைய தாயார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னை திருமணத்தின் போது அவங்களுக்கு போட்ட அந்த மாலையை வந்து கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அந்த அவங்களை விடுவிக்கிறதுக்கு இந்த மாலை வந்தவுடனே நபிகள் நாயகத்துக்கு நல்ல தெரியும் எந்த அளவுக்கு கதீஜாவை நேசிச்சிருக்கான்னு சொன்னோம்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அணிந்திருந்த மாலை அவங்க மரணித்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்குது. அப்ப ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மாலையை கொடுத்து விட்டோன்னே அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அந்த மாலை பார்த்த உடனே ரஃகலஹா ரிஃகத்துன் ஷதீதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சிடறாங்க, ரொம்ப ஒரு மென்மையா ஆயிடுறாங்க. அதாவது ரொம்ப ஒரு கண்ணீர் வரக்கூடிய நிலைக்கு என்ன செஞ்சிடறாங்க, உள்ளாயிடுறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இன் ரஐத்தும் அன் துத்ரிகு லஹா அஸீரஹா வ தருது அலைஹா லதிலஹா. அந்த ஸைனப் அவங்க வந்து இவரை விடுவிப்பதற்கு எந்த மாலையை கொடுத்தாங்களோ அதை அப்படியே அவங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்காரு. அந்த கைதியை நீங்க வந்து எந்த ஈட்டு தொகையும் வாங்காம விடுவிக்க முடியுமா சஹாபாக்களை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க தான் எல்லாத்துக்கும் அரசாங்க தலைவர், அவங்க நினைச்சா முடிவு எடுக்கலாம். எல்லாரும் மக்கள்கிட்ட சஹாபாக்களை கேட்கிறாங்க, இந்த மாலையை அப்படி திருப்பி ஸைனப்புடைய கொடுத்து விட்டு இவரை வந்து எந்த ஈட்டு தொகையும் வாங்காமல் விடுவிக்க முடியுமா கேட்டவுடனே சஹாபாக்கள் நான் யா ரசூலல்லாஹ் தூதரே நாம அப்படியே செஞ்சிருவோம்னு சொன்னோன்னே என்ன செஞ்சாங்க, அவர் வந்து ஈட்டு தொகை வாங்காமல் விடுவித்து விட்டு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகள் ஸைனப்புக்கு போட்ட அந்த மாலையை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே செஞ்சாங்க, திருப்பி கொடுத்துறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து அவங்க 2-3 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2ல நடக்குது. அப்ப அந்த அளவுக்கு பத்ர் யுத்தம் அந்த காலகட்டத்தில் கூட அவர்கள் தன்னுடைய மகளுக்கு போட்ட மாலை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அணிந்திருந்த மாலையை பார்த்தவுடன் நபிகள் நாயகத்துக்கு ஞாபகம் வருகிறது என்று சொன்னால், அவங்க எந்த அளவுக்கு ஒரு நேசம், அவங்க கணவன் மனைவியாக வாழ்ந்த வாழ்க்கை, எந்த அளவுக்கு அன்பு நிறைந்த வாழ்க்கை, தியாகம் நிறைந்த வாழ்க்கை என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நேசத்தை கொண்டிருந்தார் என்று நம்ம காட்டுகிறது. அதுபோன்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுடைய வாழ்க்கையும் சாதாரண ஒரு வாழ்க்கை கிடையாது, மிகப்பெரிய ஒரு தியாக வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் நபி ஆகுறாங்க. நபியான பிறகுதான் அவர்களுக்கு சோதனைகள் ஆரம்பிக்குது. மக்காவில் வாழ்ந்த 10 ஆண்டு காலமும் சோதனை நோக்க காலம்.
அந்த சோதனை இருந்த காலத்துல அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹோட வாழ்றாங்க. அவங்க மரணித்து விடுகிறார்கள். ஆனால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை விட கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா தன்னுடைய சோதனை மிகுந்த காலத்திலும் நபிகள் நாயகத்தோடு எல்லா சோதனைகளையும் பங்கேற்றிருக்காங்க. சாதாரண ஒரு தியாகம் கிடையாது. அவருடைய தாயார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி எல்லா சோதனைகளையும் பங்கெடுத்தாங்களோ அதுபோன்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் நபிகள் நாயகத்திற்கு இழைக்கப்பட்ட எல்லா சோதனைகளிலையும் எல்லா தியாகங்களையும் அவங்க பங்கெடுத்திருக்காங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மக்கா வாழ்க்கை மௌத்தாயிட்டாங்க. அதற்கு பிறகும் ரசூலுல்லாஹ் மௌத்தாவத வரைக்கும் அவங்களோட எல்லா இன்ப துன்பங்களையும் பங்கெடுத்தவங்க யாரு? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு சில செய்திகளை மட்டும் இன்றைய தினம் நான் பார்த்துவிட்டு தொடர்ந்து அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்களுடைய தியாகம் இருந்தது, அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள், இறை நம்பிக்கையில் முழுமை அடைந்தவர்களாக இருந்தார்கள். உலகத்திலேயே மிகச்சிறந்த பெண்களில் ஒரு பெண்ணாக அல்லாஹ்வின் தூதர் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் தியாகம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். எந்த அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமாவை சிறப்பித்து சொல்லி காட்டுறாங்கன்னா, சஹீஹுல் புகாரில 3110வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் நின்று உரையாற்றும் போது சொல்றாங்க, இன்ன ஃபாத்திமத்த மின்னி, ஃபாத்திமா என்பவர்கள் என்னில் ஒரு பகுதி ஆவார் அப்படின்னு செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல் உள்ள அந்த பாசத்தை நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருப்பாங்க? சஹீஹுல் புகாரில 3624வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து வரும்போது அக்பரத் ஃபாத்திமா தம்ஷி கண்ண மிஷியத்தஹா மஷ்யூம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து வரும்பொழுது அவர்களுடைய நடை நபிகள் நாயகத்துடைய நடையை போன்று என்ன செய்யும் இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா வந்து விட்டாலே மர்ஹபன் பி இப்ரதி, என்னுடைய மகளே வருகன்னு சொல்லி எழுந்து போய் அவங்கள வரவேற்று கொண்டு வந்து சும்மா அஜலசா எண்ணியை தன்னுடைய வலது பக்கத்தில் செய்வாங்க, உட்கார வைப்பாங்க. வீட்டுல இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவர் வீட்டுல இருந்து தந்தையை சந்திப்பதற்காக வரும்போது நபிகள் நாயகம் எழுந்து போய் வரவேற்பாங்க. ஒருவருக்கு மரியாதையை எழுந்து நிற்பதுதான் அது பாவம். ஒரு ஆளு மரியாதை கொண்டு நிற்கிறோம் பாருங்க, அதுதான் பாவம். ஒருவர் மேல உள்ள பாசத்தை எழுந்து போய் வரவேற்று அழைத்து வருவது என கிடையாது, அது நல்ல காரியம். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க, வரும்போது ரசூலுல்லாஹ் போய் வீட்டை விட்டு வெளியே போய் வேகமா கையை பிடிச்சி அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய வலது புறமா என்ன செய்வாங்க, உட்கார வைப்பார்கள். இறுதியாக இந்த செய்தியை நாம் என்ன செய்கின்ற உரையை புரிந்து கொள்வோம். அப்போதாவது 5219வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, மாரைது அஹலன் கான அஷ்பஹ சப்தன் வ ஹதியன் வ லர்ஹன் பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாயத்தையும் சரி, அதே போன்று நடந்து செல்லக்கூடிய முறையிலும் சரி, அந்த பணிகளும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பாக மின் ஃபாத்திமா கர்ரமல்லாஹு வஜ்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட வேறு யாரையும் நான் பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய நடை, ரசூலுல்லாஹ் எப்படி பணிவா பேசுவாங்க அது போன்ற ஒரு பணிவு, ரசூலுல்லாஹ் என்ன சாயத்தில் இருப்பாங்களோ அது போன்ற ஒரு சாயம். அவங்க என்ன செய்வாங்களா, கானத் இதா தஹலத் அலைஹி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும்போது காம இலைஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமாவை நோக்கி எழுந்து செல்வார்கள். எழுந்து சென்று அஹதபி எலிஹா, அவருடைய கையை பிடித்து கப்பலஹா, கையில் முத்தமிட்டு அஜ்லஸஹா ஃபி மஜ்லிஸிஹி, தனக்கு அருகில் தன்னுடைய வலது பக்கத்தில் என்ன செய்வார்கள், அமர வைத்துக் கொள்வார்கள். அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகும்போது இப்ப காணில தஹலாய காமத்திலே ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னா வரும்போதே வெளியே என்ன செய்வாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே போயிடுவாங்க. போய் கையை பிடிச்சு என்ன செய்வாங்க, அழைத்து வருவார்கள். ஃபஅஹதத் பி யதி, அவன் கையை பிடித்து ஃபகப்பலத்து, கையில முத்தமிட்டு வஅஜலஸத்து ஃபீ மஜ்லிஸிஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனக்கு அருகில் என்ன செய்வார்கள், அமர வைத்துக் கொள்வார்கள் என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. இப்ப நம்ம என்ன யோசிப்போம், இது மகள் என்ற பாசம் மட்டும் தான் யோசிப்போம். ஆனால் இது மகள் என்ற ஒரு பாசம் மட்டும் கிடையாது. அவருடைய ஈமானிய வலிமை, அவங்க இந்த மார்க்கத்துக்காகப்பட்ட கஷ்டம், அவங்க இந்த மார்க்கத்துக்காக செய்த தியாகம், நபிகள் நாயகத்துடைய மகளாக பிறந்ததினால் அவர்கள் மேற்கொண்ட வறுமை வாழ்வு எல்லாத்தையும் உள்ளடங்கிய பாசம். நாம் எப்படி வெறுமனை எப்படி நினைச்சிடக்கூடாது, ஒரு தகவல் புள்ள மேல காட்டுற பாசனம் வழங்கி கொண்டு சென்று விடக் கூடாது.
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்ததும் அது அல்லாஹ்வுக்காக தான். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேசித்ததும் அல்லாஹ்வுக்காக தான். தன்னுடைய குடும்பத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொர்க்கத்துடைய தலைவர். அவங்களுடைய மனைவி உலகத்து பெண்களிலேயே சிறந்த பெண்களில் ஒருவர். அவங்களுடைய மகள் உலகத்து பெண்களிலேயே சிறந்த 4 பெண்களில் ஒருவர். அப்படி என்றால் அவங்க தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு ஒரு ஈமானிய குடும்பமாக அல்லாஹ்வின் தூதர் உருவாக்கி இருக்கிறார்கள், நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு இதில் தெரிகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில நமக்கு பல சான்றுகள் இருக்கிறது. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக காண்போம் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.